ஒடிசா மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக் கோரி அம்மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் டெல்லியில் நடத்திய மாநாட்டில் மத்திய அரசை கடுமையாக சாடினார். இந்தியாவின் 9வது மிகப்பெரிய மாநிலமாக விளங்கும் ஒடிசாவின் மக்கள் தொகை 4,20,00,000. பின்தங்கிய மாநிலமாக உள்ள ஒடிசாவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி பிஜு ஜனதா தள தலைவரும் மாநில முதல்வருமான நவீன் பட்நாயக் தலைமை வகித்து பேசியபோது, மத்தியில் ஆட்சி அமைக்கும் எல்லோரும் ஒடிசா மாநிலத்தை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினார். பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு அரசியல் காரணங்களுக்காக மானியத்தை அள்ளி வழங்கும் மத்திய அரசு ஒடிசாவை பாரபட்சத்துடன் நடத்துவதாக குற்றம் சாட்டிய நவீன் பட்நாயக், ஒடிசாவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி 1 கோடி மக்களிடம் பெற்ற கையெழுத்து பிரதிகளை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியிடம் அளிக்கப் போவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் ஒடிசா அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், பிஜு ஜனதா தள நிர்வாகிகள் என 30,000க்கும் அதிகமான ஒடிசா மக்கள் கலந்து கொண்டதால் டெல்லியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடந்த மார்ச் மாதம் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கோரி டெல்லியில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது.